ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மாம்பழ மலாய் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் இருக்கிறது போல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான மேங்கோ குல்ஃபி செய்யலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சம்மருக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி திக்கான பால் எடுத்திருக்கேன், தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இடையிடையே கலந்து விட்டுடலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். லோ மீடியம்னு ஃப்ளேமை மாற்றி வச்சு கலந்து விட்டுடலாம். ஒன் பை 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பால் நல்லா வத்தி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஓரங்கள்லையும் அப்பப்போ ஸ்க்ரேப் பண்ணி பாலை வேக வச்சுக்கலாம். பால் பொங்கி வர ஆடையும் சேர்ந்து வரும், அதனால இது போல் எடுத்து விட்டுருங்க. பால் நல்லா வத்தி வந்தாதான் குல்ஃபி நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஓரங்கள்லையும் ஆடை ஒட்டி இருக்கும், அதுக்கு தான் இப்படி செய்கிறோம். பால் இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு, சூடு ஆற வச்சிடலாம். பால் சூடு ஆறிட்டு இருக்கிற டைமில் மிக்ஸி ஜாரில் 2 மாம்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கலாம். 10 பாதாம் 10 முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சுருந்தோம், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குல்ஃபிக்காக பால் ரெடி பண்ணியிருந்தோம், அதுலேருந்து 2 கரண்டி முதல்ல சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. குல்ஃபி மோல்டில் சேர்த்துக்கலாம். டீ கிளாஸில் கூட இதே போல் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே மூடி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். இது போல் கவர் பண்ணுறதுனால ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வராமல் இருக்கும். மீதி இருக்கிற பாலையும் இந்த மோல்டில் சேர்த்துக்கலாம். மேலே அலுமினியம் ஃபாயில் இல்லைனா ஒரு பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. சின்ன கீரல் போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமியாக வந்திருக்குன்னு. டேஸ்டியான மேங்கோ குல்ஃபி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.